சிவாய நமவோம். செல்வ வளம் பெருகி நிலைக்க சித்தர்களால் எழுதப்பட்ட அரிய தந்திர நூல்களில் சொல்லப்பட்ட ரகசியங்கள், அற்புதமான 5 ரகசியங்களை இன்று உங்களுடன் பகிர்ந்து கொள்கின்றோம். இன்றைய வாழ்க்கை சூழலில் செல்வத்தினை சேர்க்க போராடும் மனிதர்களே நாம் அனைவரும். செல்வத்தினை தேடி ஓடாத மனிதர்களே இந்த உலகத்தில் இல்லை. திரைக்கடல் ஓடி திரவியம் தேடு என்பது முதுமொழி. நாம் செல்வத்தினை சேர்க்க அரும்பாடுபடுகிறோம். செல்வத்தினை சம்பாதிப்பதும் அதனை நம்மிடம் நிலைக்க வைப்பதும் வாழ்வில் ஒரு மிகப்பெரிய சவாலாகவே விளங்குகிறது. அந்த நிலையினை மாற்றவே சில எளிய தந்திர முறைகளையும் அற்புதமான வாழ்க்கையை மாற்றக்கூடிய யோக ரகசியத்தை சொன்ன சித்தர்களின் வழியில் இந்த தந்திர முறையை இன்று உங்களிடம் வெளிப்படுத்துகிறோம். லவங்கப்பட்டைன்னு சொல்ற அந்த லவங்கப்பட்டைய பொடி செஞ்சு அது ஒரு பச்சை நிற துணியில, ஒரு சின்ன துணியில அழகா அந்த தூளை போட்டு ஒரு சின்ன பொட்டலம் மாதிரி மடிச்சு அதை பச்சை கலர் நூல்ல கட்டி உங்களோட மணி பர்ஸ்ல அல்லது உங்களுடைய பாக்கெட் உங்களோட சட்டப்பையில நீங்க எப்போதும் வச்சுக்கோங்க. அடுத்து பசுமையான வெற்றலைன்னா நல்ல பச்சையா புதுசா இருக்கிற வெத்தலை, நம்ம காஞ்சி போன மாதிரி ரொம்ப முத்தி போன வெத்தலை வேணாம், ரொம்ப இலசா பசுமையான வெற்றலை வேணும். அது எந்த நல்ல காரியம், பண சம்பந்தமான காரியம் போன்றவற்றிற்கு செல்லும் போது உங்களோட உடன் கையிலே கொண்டு போங்க. கையிலனா உங்க கையில வச்சுக்காதீங்க, பாக்கெட்ல பத்திரமா வச்சுக்கோங்க, சரிங்களா? நிலக்கரி அப்படின்னு சொல்ற கறி இருக்கல, அந்த நிலக்கரிய அதுக்கு ரொம்ப அற்புதமான தன ஆகர்ஷண சக்தி இருக்கு. அதனால அது ஒரு சின்ன பீஸ் எப்போதுமே உங்க கூடயே இருக்கிற மாதிரி நீங்க வச்சுக்கோங்க. அதுவும் ரொம்ப ஒரு ஆற்றல் கொடுக்கும், சரிங்களா? எல்லா பொருளும் நம்ம கூட இருக்கணும். நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா, ஒபாமாவுடைய வாழ்க்கையில அவர் ஒரு பேட்டி எடுக்கும் போது பாத்தீங்கன்னா, அவர்கிட்ட கேக்குறாங்க, நீங்க வாழ்க்கையில இப்படி நல்லா வந்ததுக்கு என்ன காரணம் அப்படின்ட்டு. அதுக்கு அவர் சில பொருட்கள்லாம் எடுத்து காட்டுறாரு. காயின், சிலுவை, ஆஞ்சநேயருடைய அந்த திருவுருவம் பதித்த அந்த ஒரு விக்கிரகம், இதெல்லாம் அவருக்கு நம்பிக்கையை கொடுத்துச்சு, சக்தி கொடுத்துச்சு. வாழ்க்கையில் நம்ம எவ்வளவு வேணாலும் படிச்சிருக்கலாம். ஆண்டவன் படைத்த எல்லா பொருட்களிலும் ஏதோ ஒரு அபாரமான சக்தி இருக்கு. அந்த சக்தியை நம்ம பயன்படுத்திக்கணும். அடுத்து ரூபாத்தாள்னா பணம், நம்மளுடைய காசு இருக்குல்ல, நோட்டு தாள் இருக்குல்ல, அந்த தாளை எப்போதுமே ஒரு சுருள் மாதிரி சுருட்டி எப்போதுமே உங்களுடைய பணப்பெட்டி இருக்குல்ல, கல்லாப்பெட்டின்னு சொல்ற அந்த பணப்பெட்டி, கேஷ் வைக்கிற இடத்துல நீங்க அது ஒரு சுருள் மாதிரி ஒரு 50 வெள்ளி தாள், ஒரு வெள்ளி தாளா நீங்க அப்படியே ஒரு சுருளா ரெடி பண்ணுங்க. அதை ஒரு பச்சை கலர் நூல்ல கட்டி, இல்லைன்னா ஒரு ரிங் இருக்குல்ல, மோதிரம், அந்த மோதிரத்துக்குள்ள புகுற அளவுக்கு அதை ரோல் பண்ணுங்க. அதை ஒரு சுருளா மாத்தி அந்த மாதிரி வச்சு உங்களோட கல்லாப்பட்டியில வச்சு பாருங்க. ஒரு பெரிய அற்புதமான சுழற்சி சக்தியை அது உண்டாக்கி செல்வமானது பெருகி தங்கும். தினமும் ஏதோன்னு ஒரு நாணயத்தை உங்களோட 2 கையிலையும் வச்சுக்கோங்க. நாணயம்னா காசு, 2 கையிலையும் வச்சு அதை உங்க மனசார உங்களுக்கு என்ன தேவையோ அந்த தேவையை மனசார வேண்டுங்க, மனசார பிரார்த்தனை பண்ணுங்க. அந்த காசை பத்திரமா ஒரு பெட்டியிலையோ இல்ல அழகா ஒரு பேலையிலயோ அதை நீங்க சேமிச்சு வைங்க. அதை சேமிச்சு வச்சு மாச கடைசியில அந்த காசுல போயிட்டு வாழைப்பழம் வாங்கி பசுக்கு தானம் பண்ணி வாங்க. பசுவுக்கு போய் மனசார லட்சுமி அம்மனை வேண்டி நீங்க கொடுத்து வாங்க. ஒரு பெரிய ஆசீர்வாதம் கிடைக்கும். பசுவுடைய அந்த வால் பகுதி, அந்த பின் பகுதியிலலாம் லட்சுமி குடிகொண்டு இருக்கா, அதனால அந்த பகுதியை தொட்டு வணங்கி வாங்க. மனதார கையெடுத்து கும்பிட்டு வாங்க. உங்க வாழ்க்கையில அரிய பல அற்புதங்கள் நடந்தே தீரும். எந்த காரியத்தை செய்யும் போதும் 18 சித்தர்களையும் மனசார வேண்டுங்க. இப்போ உங்களுக்கு இன்னொரு சூட்சும ரகசியத்தையும் சொல்றேன். புலஸ்தியருக்கு அகத்திய பெருமானே ஒரு விஷயம் சொன்னாரு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஓம் அகதீசாய நமக, இல்லண்டா ஓம் அகதீசாய நமோ நமக அப்படின்ட்டு, புலஸ்தியா நீ சொல்லுப்பா, வேற யார நீ சொல்ல சொன்னாலும் நிச்சயமாக நான் வந்தே தீர்வேன். ஓம் அகத்தீசாய நமோ நமகன்ட்டு யார் என்ன கூப்பிட்டாலும் நான் வருவேன். அவங்களுக்கு என்ன தெரிஞ்சாலும் தெரிலனாலும் நிச்சயமா என்னுடைய அருளாசி அவங்களுக்கு கிடைக்கும். அவங்க வாழ்க்கையில நான் வழி நடத்துவேன், வழி காட்டுவேன்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு பெரிய மகா மந்திரத்தையும் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஓம் அகத்தீசாய நமோ நமக, ஓம் அகத்தீசாய நமோ நமக, ஓம் அகத்தீசாய நமோ நமக. நமச்சிவாயம் இந்த ரகசியத்தை கடைப்பிடித்து உங்க வாழ்க்கையில பெரிய மாற்றத்தை நீங்க கொண்டு வாங்க. அன்பே சிவம்.